தனுஷ் மீது புகார் தெரிவித்து கடிதம் எழுதியிருந்த நிலையில் நடிகை நயன்தாராவுக்கு பல்வேறு பிரபல நடிகைகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். நடிகைகள் நஸ்ரியா, அனுபமா பரமேஸ்வரன், அஞ்சு கியூரியன், ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் நயன்தாராவின் கடிதத்திற்கு லைக் செய்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். நடிகர் தனுஷுடன் நடித்த நடிகைகள் பார்வதி, நஸ்ரியா, அனுபமா உள்ளிட்டோர் நயன்தாராவின் குற்றச்சாட்டிற்கு லைக் செய்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தனுஷ் மீது புகார் தெரிவித்து நயன்தாரா வெளியிட்ட கடிதத்தை ஷேர் செய்து சல்யூட் அடித்துள்ளார் நடிகை பார்வதி அவர்கள். 3 படத்தில் தனுஷுடன் இணைந்து நடித்தவரும் கமல் மகளுமான ஸ்ருதியும் தனுஷுக்கு எதிரான நயன்தாராவின் குற்றச்சாட்டிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ரகுபதி. வணக்கம். இதனை பற்றின மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வரும் நயன்தாரா மற்றும் நடிகர் தனுஷுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். தற்போது இந்த பதிவு பரபரப்பை பல்வேறு தரப்பில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகை நயன்தாராவிற்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இதனை ஆவணப்படமாக நெட்ஃபிளிக்ஸில் வெளியிட 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இதையடுத்து பல தடைகளுக்கு பின்னர் ஒரு வழியாக வரும் 18ஆம் தேதி, இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி அதாவது நவம்பர் 18ஆம் தேதி இந்த படமானது நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கிறது. இதுக்கு காரணமாக தள்ளி போனதற்கு காரணமாக தனுஷை குற்றம் சாட்டி ஒரு கடிதம் எழுப்பியிருந்தார். அந்த கடிதம் சமூக வலைதளங்களில் பல்வேறு பரபரப்பு ஏற்பதற்கு கூட சொல்லி இந்த கடிதத்துக்கு பல்வேறு தரப்பும் ஆதரவும் தெரிவித்து வருகிறார்கள். அதாவது நயன்தாராவிற்கு இது போன்ற செயல்களை செய்திருக்க கூடாது என்று நயன்தாராவுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினர் நடிகைகளும் ஆதரவு அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் நயன்தாராவுக்கு பிரபல நடிகையும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அந்த நயன்தாரா வெளியீட்டு கடிதத்திற்கு ஸ்ருதிஹாசன் அதுக்கு லைக் செய்து ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அதே போல் நடிகை பார்வதி நயன்தாராவுக்கு கடிதத்திற்கு சல்யூட் என்றும் பேசியிருக்கிறார். அதாவது பல்வேறு நடிகை நஸ்ரியா, அனுபமா பரமேஸ்வரன், அஞ்சு சூரியன், ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் நயன்தாரா கடிதத்திற்கு லைக் செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்ட அந்த வீடியோவுக்கும் கடிதத்திற்கும் லைக் செய்திருக்கிறார்கள். தனுஷ் மீது குற்றச்சாட்டை நயன்தாரா வெளியிட்டுள்ள அந்த கடிதத்திற்கு பல்வேறு தொடர்ந்து நடிகைகளும் ரசிகர்களும் லைக் செய்து வந்த நிலையில் இந்த மாதிரி முக்கியமான நடிகைகள், அதாவது கமலஹாசனுடைய மகளாக இருக்கக்கூடிய நடிகை ஸ்ருதிஹாசனாக இருக்கட்டும், நடிகை பார்வதியாக இருக்கட்டும், நயன்தாராவுக்கு ஆதரவாக அந்த ஆதரவை தெரிவித்து வருகிறது என்பது பல்வேறு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆதரவும் அதிகமாக பரவி வருகிறது என்று கூறப்படுகிறது. நடிகர் தனுஷுடன் நடித்த நடிகை பார்வதி, நஸ்ரியா, அனுபமா பரமேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் குற்றம் சாட்டுவது இதை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறி வருகிறது. அதாவது தனுஷுடன் நடித்துவிட்டு நயன்தாராவுக்கு ஆதரவாக சிலர் கருத்து தெரிவிப்பது நயன்தாராவுக்கு இன்னும் பலம் சேர்ப்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது அவர் வெளியிட்ட கடிதத்தில் பல தவறுகளான விஷயங்களை சரி செய்வதற்காகவே வெளிப்படையான கடிதத்தை எழுதியிருக்கக்கூடிய நயன்தாரா தனுஷுக்கு அந்த கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அந்த கடிதத்தில் தந்தை கஸ்தூரி ராஜா அவர்கள் துணையோடு இயக்குனர் அண்ணன் செல்வராகவனுடைய திரைத்துறையில் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர் தனுஷுக்கு இந்த கடிதத்தின் அர்த்தங்கள் புரியும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது சினிமா புண்பலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைந்திருக்கிறேன் என்றும் அந்த நயன்தாரா தெரிவித்தது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்த கடிதம் அதாவது சமூக வலைதளங்களில் வெளியான உடனேயே தற்பொழுது பல லைக்குகளை அந்த கடிதமானது பெற்று வருகிறது. அதற்கு மறைமுகமாகவும் நேராகவும் சிலர்கள் அதாவது ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருந்த அந்த நயன்தாரா பிகைன் தி ஃபேரி டேல் அப்படின்ற ஆவணப்படத்தை அதாவது நயன்தாரா போலவே பலரும் அந்த ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை குறிப்பிட்டிருந்தார். ரசிகர்கள் அந்த ஆதரவத்தை பூர்த்தி செய்யவே இதில் பணியாற்றிருக்கும் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு தடைகளையும் மீறி அந்த அனைத்து பணிகளையும் முடித்து தற்போது அந்த தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற அந்த கடிதம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றதை கூட சொல்லலாம். உங்கள் அந்த தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கையால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி இந்த ஆவணப்படத்தில் பணியாற்றிய அனைவருமே இதில் நாங்கள் மனம் உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அந்த காதல் திருமணம் உள்ளிட்ட, அதாவது அந்த நானும் ரவுடிதா படத்தில் நடித்த அந்த சில காதல் காட்சிகளாக இருக்கட்டும், புகைப்படங்களாக இருக்கட்டும், சில வீடியோ அந்த இதாக இருக்கட்டும், இந்த ஆவணப்படத்தில் இடம்பெறும் வேண்டும் என்று நயன்தாராவும் கணவர் விக்னேஷ் சிவனும் அதில் மிகவும் ஆசைப்பட்டார்கள் என்று அது தெரியப்படுகிறது. ஆனால் அதற்கான சூழல் இதில் அமையவில்லை என்றாலும் அந்த NYC, அதாவது தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்கு 2 ஆண்டு காலம்
காத்திருந்தார்கள். அதை வந்து அந்த அந்த சான்றிதழ் வந்தால் அந்த படத்தில் அந்த காட்சிகளை வைத்தால் இன்னும் அந்த ஆவணப்படம் அழகாக இருக்கும் என்று இருவருமே எதிர்பார்த்த நிலையில் 2 ஆண்டுகள் காத்திருந்தும் அந்த படம் கிடைக்காததால் இருக்க மன உளைச்சலுக்கு ஆனால விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும், நயன்தாராக இருக்கட்டும் தற்போது அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். இது போன்ற தொடர்ந்து இந்த வீடியோவாக இருக்கட்டும், இந்த கடிதமாக இருக்கட்டும் பல லைக்குகளை பெற்று வருகிறது. அதற்காக மறைமுகமாக இருக்கட்டும், நேரடியாக இருக்கட்டும் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர் கமலஹாசனின் மகளான ஸ்ருதிஹாசனும் அதேபோல் நடிகை பார்வதி நயன்தாரா என்ற நடிகையும் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அதேபோல் தனுஷுடன் நடித்த நஸ்ரியா, அனுபமா பரமேஸ்வர், அந்த மலையாளத்தில் இருக்கக்கூடிய அனுபமா பரமேஸ்வர் நடிகையும் பார்வதியும் அந்த அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இதனால் அந்த நயன்தாரா வெளியிட்ட கருத்து வந்து அதாவது உண்மையாகவே இருக்குமோ என்ற சில தரப்பினரும் பேசி வருகிறார்கள். இது போன்ற இந்த ஆவணப்படத்திற்கு இது இவ்வளவு சிரமங்களை தாண்டி தற்பொழுது தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் இது போன்ற கடிதம் வந்து வெளியாகி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில் அதேபோல் சமீபத்தில் ஒரு ட்ரெய்லரில் ஒரு 3 காட்சிகளை பயன்படுத்தியதற்காக நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டிருந்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுல மறைமுகமாக பல்வேறு நடிகர்களும் அந்த வீடியோவுக்கு லைக் செய்தவாறும் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருப்ப வருவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுபதி.